சிவராத்திரி 4 ஜாமங்கள்லையும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி நிலைக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிறதுல ஒருவித சந்தேகமும் இல்லை. சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லைங்கிறது எல்லா புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. மகா அப்படின்னா பாவத்திலிருந்து விடுபடுவது அப்படின்னு பொருள். சிவராத்திரி விரதம் நிச்சயம் பெரிய பாவங்களை போக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஊத்துக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய சுருட்டப்பள்ளியில மட்டுமே சயன கோலத்துல ஈசன் இருக்கார். சிவராத்திரி தினத்தன்னைக்கு அங்கு ஈசனை வெள்ளி அங்கியில் தரிசனம் செய்யலாம். எறும்பு, நாரை, புலி, சிலந்தி, யானை, எலி இவையெல்லாம் கூட சிவ பூஜையால் மோட்சம் அடைஞ்சிருக்கு. ஒரு வருஷம் சிவராத்திரி விரதம் இருப்பது அப்படிங்கிறது 100 அஸ்வமேத யாகம் செய்த பலனையும் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனையும் கொடுக்கக்கூடியது. கஞ்சனூர்ல ஒரே பிரகாரத்தில் அடுத்தடுத்து 2 தட்சிணாமூர்த்திகள் இருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு இவர்களை வழிபட்டா சிவஞானம் எளிதில் கிடைக்குங்கிறது ஐதீகம். கருட புராணம், கந்த புராணம், அக்னி புராணம் அப்படின்னு உள்ளிட்ட எல்லா நூல்கள்லையும் சிவராத்திரி மகிமை பற்றி கூறப்பட்டிருக்கு. கஸ்தூரி, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் ஆகிய நறுமணப் பொருட்களை கலந்து தயாரிக்கும் சந்தன காப்பு அலங்காரம் தான் சிவபெருமானுக்கு மிகவும் பொருத்தமான வழிபாடாக கருதப்படுது. சனி பிரதோஷ தினத்தன்னைக்கு வரும் சிவராத்திரிக்கு கௌரி சங்கரமண மகா சிவராத்திரின்னு பெயர். அந்த சிவராத்திரியில கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வழிபாடு செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம். சிவபெருமானுக்கு சூரியன், சந்திரன், அக்னி ஆகியோர் 3 கண்களாக இருக்காங்க. சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினம்தான் சிவராத்திரின்னு அழைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் கூட இருக்கு. சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள். எனவே எந்த அளவுக்கு ஒருவர் சிவசிவா அப்படின்னு உச்சரிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு நன்மை பயக்கும். சிவராத்திரி அன்னைக்கு ஒவ்வொரு ஜாம பூஜையின் போதும் சிவபுராணத்தை வாசிப்பது மிகுந்த நன்மை தரும். சிவராத்திரி இரவில் ஒரு முறை ஓதுவது மிக சிறப்பானது. சிவராத்திரி தினத்தன்னைக்கு ஓம் பவாய நமகா, ஓம் சர்வாய நமகா, ஓம் பசுபதையே நமகா, ஓம் ருத்ராய நமகா, ஓம் உக்ராய நமகா, ஓம் மகாதேவாய நமகா, ஓம் பீமாய நமகா, ஓம் ஈஷாராய நமகா அப்படிங்கிற 8 பெயர்களை சிவராத்திரி அன்னைக்கு ஜபிப்பது மிகுந்த பலனை தரும். உலகின் முதல்வனே, அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையாரே, உன் மலர்பாதம் சரணம் சரணம் சரணம். அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.